நான் யாரை விளக்க முடியுமா? தெரிந்த போது நான் சொன்னா பெருமை தராதுங்க, நீங்க சொன்னாலும் பெருமை தரும். ஆமா, என்னுடைய ஆடு இருக்கிறது காந்தார தேசம். காந்தார தேசம், காந்தார தேசத்தை அரசாட்சி செய்து வர முடியாது. என் நம்பியார் இருக்கிறாரு சௌபலராஜன். சௌபலராஜன், சௌபல மகாராஜனுக்கு ராஜனுக்கும் நாங்க 104 பேர் போனோம். நீங்க எத்தனை பேரு? 104 பேர். ஆனா எத்தனை பொண்ணு எத்தனையா? அவன் வகுத்து அவன் அதே தான். ஏங்க நீங்க 104 பேர்? 104 பேர். ஆணு ஆணு. ஆமா, அது பொண்ணுங்கண்ணே ஒரே பொண்ணு. முன்ன வந்தான் துரியோதனா, அவன் 100 ஆணு ஒரு பொண்ணுன்னா, அவன் நீங்க வந்தீங்க 104 ஆணு ஒரு பொண்ணுன்றீங்க. ஒரு சாட்டம், ஒரு பிள்ளை, ஒரு கொல்லி பக்கம் போனோம், ஒரு கம்ம நட்டம் அதை அறுவடை பண்ணோம், கவர் நட்டம் அறுவடை பண்ணோம், ஒரு தோப்பக்கம் போனோம், ஒரு கொட்டையை பொறுக்கணும், இல்ல ஒரு கோயில பக்கம் போனோம், ஒரு பசாண்டு பக்கம் போனோம். இந்த வேலையே இல்லையாட்டு இருக்கு. சாப்பிடுவோம், பிள்ளை பக்கம் ஆகவும் ஒப்பனம் அம்மாவும் போட்டுவோம். இதே வேலையாண்டு என்ன இது பிள்ளை பக்கிற வேலையா? முதல்ல வச்சவா லாபம் சம்பாதிக்கிறான். என்னதான் முதல்ல வச்சாலும் லாபம்னாலும் ஒரு நாயம் தாங்க. போறாம அதுக்கு என்ன படுத்தவளை ஏந்திருக்கு வேலையாட்டுக்குவோமா, மரியாதை போட்டு படுத்தவளை ஏந்திருக்கு வேலையாட்டுக்கு. அவங்க சௌகரியம் என்ன சௌகரியம்? பிள்ளை பக்கத்துல அந்த துரியோதனை வந்தா 100 ஆணுன்னா ஒரு பொண்ணுன்னா, நீங்க வந்தீங்க 104 ஆணுன்றீங்க, ஒரு பொண்ணுன்றீங்க. துரியோதனை சொன்னாரு. அது வேற யாரும் இல்லடா. யாரு? திருவிராட்டினருக்கு என் தமக்கையை கொடுத்தது அங்க. உன் கூட போனது. ஆமா, தமக்கை. அது பேரு காந்தாரி. இந்த காட்டேரிய காட்டேரியில குடிச்சாதான் காந்தாரி. காந்தாரி ஆமா, என்னுடன் பிறந்தது. அது திருவிராட்டினருக்கு கொடுக்கும். அது ஆண்டவருடைய அம்சத்தினால 101 குள்ளைய பெற்று குடும்ப ராசின்னு நினைக்கிறான். ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி போனா இது 2 குட்டி வந்துச்சுன்னா அது 2 குட்டி தான் போடும். அதே மாதிரி நீங்க 104 பேரு, உங்க அம்மா பேத்தாங்கல்ல ஒரு பொண்ணு ஒண்ணு, அதே பையத்தோட உன் பாப்பா அடுத்த இருக்கு. ஏன்னா இப்ப நான் பெரிய ஹாஸ்பிட்டல்ல எங்க பையன் பேரம் வந்தான். பொண்ணு பொருட்களை நான் கேட்டது குறிஞ்சிப்பாடி அவன் பேட்டில இருந்து ஒருத்தர் என் கூட வந்து படுத்து வந்தாரு. உனக்கு எத்தனை உங்க அப்பாவுக்கு எத்தனை, நீங்க எத்தனை பேருன்னு கேட்டாரு. நாங்க 3 ஆம்பளை பிள்ளை. உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டாரு. எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை தான்பா அப்படின்னா. அது மாதிரி தான்பா போறோம். இதா 3 ஆம்பளை பிள்ளை, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணா பிறந்த பிள்ளை அப்படின்னாரு. அதே மாதிரி நீங்க 104 ஆணு ஒரு பொண்ணு போறீங்களா அம்மாவுக்கு, அது உங்க பாப்பாவுக்கு அங்க கொடுத்தீங்க பாரு. அங்க அங்க போன உடனே திருவிழாட்டின கூடி இவன் 104 ஒரு பொண்ணு பிள்ளை. பரவாயில்ல. அதுல 100 ஆணு ஒரு பொண்ணு. எங்களோட பிறந்த 104 ஆணு ஒரு பொண்ணு. 104 ஆணு ஒரு பொண்ணு. 104 பேர் இருக்காங்களா? 103 பேர் வாங்க கூட. எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு கூட்டாங்க. என்ன போக வெளிநாடு போறாங்களா? துபாய்க்கு போயிருக்காங்க சம்பாதிக்க. காரணம் சகுரி அந்த 104 பேரிலே மூத்தாரை விளங்கக்கூடிய சகுரி என்பதை அறிந்து கொண்டார். என்னோடு பிறந்தவர் 104 பேர் 103 பேர் இருக்காருடான்னு 103 பேர் இருக்காங்களா? அவங்க கூட தம்பியார் 103 பேரும் இல்ல. இப்ப இல்ல உயிராக கிடையாது, இறந்துட்டாங்க. இறைவனுடைய பத்தி போய் சேர்ந்துட்டாங்க. எதனால அவங்க இருந்தாங்க? ஏன்னா நான் ஒருத்தன் மட்டும் ஏன் கிடக்குறேன், இதே தொலைக்கதான் நான் கிடக்குறேன். உண்மைதான். நீ சின்ன தோரை போனா தான் நீ ஏட்ட போலாம். சின்ன தோரை போனா தான் போலாம். சின்ன தோரை நீ என்ன கும்பலாங்குளத்து கல்யாணம் நண்டுகுடி கல்யாணம் நீங்க எல்லாம் வந்து அவங்க எட்ட போனாதான் எல்லாம் போலாம். ஆமா, கொஞ்ச நாள்ல எடுத்து கொண்டு போக வேண்டியதுதான். ஆமா. இதற்கெல்லாம் காரணம் யாரு? என் உடல் பிறந்த தம்பிகள் 103 பேரும் இறந்ததற்கு காரணம் யாரு தெரியும்? காரணம் யாருங்க? என் தமக்கா பிள்ளை இருக்கிறார துரியோதனன். அவன் செய்த வஞ்சகத்தினால் என் தம்பி 104 பேர் போய் சேர்ந்தாங்க. என்ன தங்கைய கொடுத்தமா? நீங்க தங்க பெற்ற பிள்ளையா? துரியோதனன் உங்களுக்கு அம்மா வஞ்சகம் செஞ்சான். என்ன நல்லவன் எவனும் நம்புறமோ என்ன அவன் எல்லாம் புரியாததான் அழகா சொல்றான். சிரிக்கி சொல்றான். நெல்லுவான் பாரு. சிரிக்க சொல்றான். ஊதி கொடுக்குற மந்திரிக்கு ஓதி கொடுக்குறான் பாரு. அவனை தான் நம்புவாங்க யாரும். நியாயம். ஆமா, நம்ம எதைத்தான் சொன்னாலும் நம்ம எதைத்தான் ஓடிச்சாலும் நம்ம போய் கேட்க மாட்டோம். உண்மைதான். அப்பா
துரியோதனன் என்ன செய்தால் மாமா நீங்க 104 பேர் எங்களுக்கு தாயாதி அம்மா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தமக்க பிள்ளையாச்சே தங்கச்சி வீடாச்சே அப்படி சூதுவாத அற்றவர்களால் கருத்தது நீர் வெளுத்தது பால் என்று நாங்க எல்லாம் வீட்டுக்கு போறோம். ஓ எதுக்கு விருந்துங்க? துரியோதனன் என்ன செய்தான் வந்தவனும் சரி சமைக்க பிள்ளை வர்றான்ல அவனுக்கு செய்ய வேண்டிய ஒத்தனை செய்யணும்னு சொல்லி ஆள்ல உள்ள வச்சு நான் சமையல் செய்துக்கிட்டு இருக்கேன் உள்ள. இவனை வந்தால பாரு அங்க இருந்து வந்தவனுக்கு என்னுடைய மாளிகை பார்த்தவனும் அழகா இருந்தது. அந்த மாளிகை வாசப்படியில ஒரு கல்லு ஒண்ணு கிடந்தது, ஒரு கருங்கல்லு. ஆமா இதை பார்த்தா துரியோதனன் மாளிகை இவ்வளவு அழகா இருக்கு, விசித்திரமா மாளிகை கட்டி இருக்கு. கருங்கல்லு கிடக்கிறதுனால அசிங்கமா இருக்கு. எதற்கு அசிங்கமா இருக்கு? தம்பி இந்த கல்லை உருட்டி விடுவோம் அப்படின்னு கல்லு கூடி உருட்டினாலும் 100 பேர் தூக்கி பெரட்ட முடியல. எல்லாம் கல்லில நட்டு கிடக்குறாங்க. என்னடா வந்தவர்ல உள்ள வர காணாம என்னன்னு வெளியே வந்து பாக்குறேன் எல்லாம் நட்டு கிடக்குறாங்க. என்ன கடை கல்ல பெரட்ட முடியாதா? புரியாதடா. என்னடா சமாச்சாரம் மாமா? இந்த வாசப்படிக்க மாளிகை எதிரில் இந்த கல் இருந்தா அழகா செலவு பண்ணி தள்ளிடுவோம்னு சொல்லி தள்ளி பாக்குறோம். எங்களால தள்ள முடியல மாமா, கல்ல தள்ள முடியல மாமா அப்படின்னா எட்ட வாங்கடான்னு சொல்லி லேசாகிய வலதுக்காக அப்போதே பார்த்தா துரியோதனன் வஞ்சகமே குடிக்கொண்ட துரியோதனன் இவன் இருக்கிறது 104 பேரு. நம்ம என்ன நெருங்கிய உறவா இருந்தாலும் நாளை எதிர்காலத்தில் நமக்குள்ள பகமை ஏற்படுமையான ஆனால் இவன் ஒரே ஆளு நம்மளுடைய எல்லாரும் வேலை செய்யும். அந்த பெருத்த பாறாங்கல்ல 100 பேர் தளர்ந்தாலும் தள்ள முடியல. வலது கால பெருவரால் அப்படி தள்ளிட்டான். எதிர்காலத்துல நம்ம அத்தை மாமனு போனா பிரச்சனை வந்தா நம்மள 104 பேர் நோக்கிடுவோம். ஆமா அப்படி அந்த வஞ்சகத்தை கொண்டு மாமா பதிலுக்கு எங்க ஆதீனத்துக்கு இங்க வரணும் அப்படி சொல்லி நாங்கள் சொல்வதற்கு முன்னதாக எங்களுக்கு சிறைச்சாலை அமைச்சு வச்சிருக்கான் போது எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சூதாக வரவழைக்கு. ஆமா அவன் சூதுக்கார பையன் எப்பவுமே சூதாக வரவழைத்து சிறைச்சாலை அமைத்து எங்களை சிறைச்சாலையில உள்ள விட்டு அடைத்து எங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுத்தான் தெரியுமா? எப்படிங்க? ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் நீராகாரம். அது அப்பா அது நீங்க ஒரே ஒரு பறிக்கை, ஒரு டம்ளர் நீராகாரம், ஒரு பறிக்கை சோறு. ஆமா சோறு. ஆமா இதான் எங்களுக்கு ஆகாரம். சிந்திச்சு பார்த்தேன் என் தம்பியோட கூட்டீங்க அப்பா நம்மளை கூண்டோட அழிக்கையும் திட்டமிட்டு விட்டான் துரியோதனன். ஆமா உங்களுக்கு கொடுக்கும் ஆகாரத்தை எல்லாம் எனக்கு கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. ஆமா நான் ஒருவர் மாத்திரம் உயிரோடு இருந்து நம்மை பழிவாக்க நினைத்த இந்த துரியோதனை அவனை பழி வாங்கிட்டு உங்க கூட வந்து பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிறான். அப்படி என்று பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும் அப்படி என்று அவனிடத்துல அன்னிலிருந்து துரியோதனன். ஆமா சிறைச்சாலை திறந்து வந்து பார்த்தான். நான் ஒருத்த மாத்திரம் முக்கு முக்குன்னு ஊசிக்கிட்டேன். ஐயா மாமா உங்களுக்கு அம்மான்னு சொல்லிக்க உருவ இருக்கீங்களா? அது போதும் ரொம்ப உச்சாரம் பண்றான். 103 பேர் சேர்த்து நீனும் சேர்த்து பண்ணிட்டு வந்தான். அவன் நீ உயிரா இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் வேஷம் போடுறான். ஆச்சரியப்படுறான். மாமா நீங்க ஒருவராது இருக்கீங்களா? அது போதும்னு சொல்லி அதனால இருந்து இதனால் வரைக்கும் துரியோதனுடைய ஆதீனத்தில் இருந்து நான் என்ன சொல்றேனோ அதுக்கு மாற்றம் என்பது இருக்காது. அவன் ஆமாங்க நீங்க எதை சொன்னாலும் உங்க வார்த்தை தள்ள மாட்டான். துரியோதனா ஆத்துல அம்மி மதிங்க வருது. அவன் என்ன சொல்லுவான்? மாமா அம்மி மட்டும் மதிங்க வருது, கொழிவு அது கூட மதிங்க வருது. அம்மி மட்டும் வரல மாமா, கூட கேள்வி வருது. தாத்தா வராருன்னு கொழிவு ஆமி போய் ஆத்துல மிதங்குமாயா. அது எவ்வளவு வெயிட்? சிந்திக்கிற பேமாண்டியா இருந்தா, சிந்திக்கிற அறிவு கட்டவனா இருந்தா, சிந்திக்கிற சுரட உள்ளவனா இருந்தா, சிந்திக்கிற சூடு சேர்ந்த உள்ளவனா இருந்தா வக்கால ஒழி உனக்கு என்னடா பீத்திங்கிற சோத்திங்கிற வக்காலி அம்மி ஆத்துல மிதங்குமாடா வக்காலி அது கூட கொழி வருமாடா. நீ கொடுத்தா போந்தனா நீ நெல்லியா ஒரு நெல்லியா கொடுத்தா உனக்கு நெல்லியா அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, சிந்திக்க வேணாடா வக்காலிய. யாரடா கேக்குற? நீ யாரு கேட்டா? நான் அவனை கேட்டேன். நானும் தான் அவனை கேக்குறேன். என்ன கணேசா ஒம்மானா எம்மானா சும்மாவா? பரவாயில்லப்பா. அதையா இருந்து
துரியோதனன் சிந்திச்சு பார்க்க மாட்டான். அன்பு வெயிட் உள்ளதாச்சு. இது தண்ணீரை வருதுன்னு சொல்றாரு அப்படின்னு சிந்திக்க மாட்டான். அதனால இது நாள் வரைக்கும் நான் எதை சொல்றேனோ அந்த வார்த்தைக்கு தவறு என்பது இருக்காது. கிடையாது. என்ன சொல்றேனோ அதை தான் செய்துகிட்டு இருப்போம். இருந்தாலும் கூட துரியோதனன் என்று எதிர்காலத்திற்கிறான். என்ன சமாச்சாரம் பண்றது ஒன்றும் புரியல. அவங்க போய் கேட்டா தானே விளக்கு. அம்பா யாகியர்கள் வளர்த்திருக்கோம். சபையா சுடுகள் எவ்வளவு வளர்த்திருக்கோம். நாடக ஆசிரியருக்கு தங்களுக்கு வணக்கம். மரிமாவட்டம் மாமனார் 100 பேருக்கு நீங்க யாரு? 3 பேருக்கு மூத்தவர் உங்க அப்பா, 100 பேருக்கு மூத்தவர் உங்க மாமா, உங்க நடுவீட்டு விளக்கு, குல விளக்கு, விளக்கு, உங்களுடைய இதய தெய்வம் வந்து விட்டு சகுனி மாமா வந்து போயா இருக்கிறாரு. மழை நிறுத்தப்பட்ட பாடு, காய் நலிய வைக்கப்பட்ட பாடு போதும் கொடுது. கொடை போட்டியா? நான் எங்க மனம் போல வாழ்றது மாமா. மணிகாரன் தலையாரியும் ஊருக்கு பக்கம் அடுத்த ஊருக்கு வாயிலா வாங்க போனோம். அடுத்த ஊருக்கு. ஆமா. தலையாரி பின்னால போய்கினே இருக்கானோ. மணிகாரன் நின்று போறாரு. தலையாரி பின்னால போறாரு. தலையாரி என்ன பண்ணா அழகா சதரமா நல்ல பலவையா ஒரு கல்லு கிடக்கு. கல்லு. ஆமா. என்ன பண்ணாம சிந்திச்சு பார்த்தான். ஆனாலும் மூத்தூர நில்லுணும். வேற மணிகாரன் சொன்னா தலையாரி. ஆமா. ஏன்டா ஆய் வீட்டுல துணி துவைக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த கட்டி பாரு எவ்வளவு அழகா பழைய இருக்கு. போட்டா சதரமா கிடக்கு. எடுத்து போட்டா ஆய் துணி துவைப்பாங்க. ஆய் கஷ்டம் இல்லாத துணி துவைப்பாங்க அப்படின்னு நானா. ஏய் அப்படியா? சும்மாடு போடுறாங்க. சும்மாடு போய் தூக்கி விட்டாராம். ஆமா. தூக்கி வந்தான். எம்மாந்த கொஞ்சம் தூரம் தூக்கி வந்த வரைக்கும் வந்தான். எம்மாந்த தூரம் தான் தூக்கி வருவான். ஆமா. பார்த்தாங்க. ஆண்டா நில்லுன்னாராம். ஏன்டா நிக்க சொல்றேன்னாரா? என் நூறு வாயில நீ பண்ண ஆண்டா. அதான் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு கதையும். கல்லு தூக்கி தள்ளி வைக்கிறோங்கிறியா? என்ன சமாச்சாரம்? எதுக்காக கூப்பிட்டு என்னால ஆக வேண்டிய காரியம் என்ன? நேற்று எங்க போன உடனே
சேனைகளோட 55 நாட்டு ராஜாக்களும் அங்க சுந்தரிக்க நேரத்தில் நாமும் அங்கே சென்றோம் மண்டபமா இருக்க. பாண்டவர்கள் பெருத்த ராஜசூய மகிழா செய்தாங்க. ஆமா, அந்த ராஜசூய மகிழாவுக்கு நாமளும் அங்க போயிருந்தோம். போனோம் மண்டபமா இருக்க. அங்க போன உடனே நான் அசிங்கப்பட்டேன் மாமா. அது தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? என்னடா அசிங்கப்பட்ட? அங்கே உயர்ந்த வாய்ப்படி தாழ்ந்த வாய்ப்படியாக தெரியும். என் முடியாகப்பட்டதை அடித்து பூமியிலே சாய்ந்தவுடனே அந்த திரௌபதியாகப்பட்டவர் கையை கொட்டி நகைத்தாலே அந்த அம்மா உப்பரிக்கிறது பார்த்து கொண்டு இருந்தார். யாரு வராங்க, யாரு போறாங்க, இங்க என்ன நடக்குது இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அம்மா உன் செய்கையை பார்த்து கையை தட்டி சிரிச்சு கையை கொட்டி நகைத்து விட்டார். அதனால மாமா என்னை பார்த்து பேச ராஜாக்கள் சிரித்தார்களே, அப்படி என்று சினத்தோடு இருக்க மாமா. அப்பா மண்டபம் பார்க்க போனோம். அங்க நாடப்பட்டோம். பல பேர் பார்த்து என்ன சிரித்தார்கள். நான் என்ன செய்யறது? நாடகம் பல பேர் பார்த்து சிரித்தார்கள். நான் அதனால அசிங்கப்பட்டேன். ஆமா, அதுக்கு பதில் சிரிக்கணும். அதனாலே மாமா அவர்களை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று யோசனை செய்தார். என்னை பார்த்து சிரித்தவர் போல் அவரை சிரிக்க வைக்கிறதுக்கு வழி சொல்லுவாமா? பாண்டவர்களை சூழ் மார்க்கம் இங்க வர வைக்கணும். ஆமா, அது எப்படி மாமா வர வைக்கிறது? அதுக்கு உனக்கு எத்தனை புள்ளி வரும்? 61. 61 பிள்ளை. ஆமா, 60 பிள்ளை ஆம்பளை பிள்ளை. ஆமா, 60 பிள்ளைல பெரிய பிள்ளை அச்சனகுமாரன். ஆமா, அந்த பிள்ளைக்கு உபலய கல்யாணம் என்று சொல்லி சூதாக பாண்டவர்களை வரவழைக்கணும். இங்க வர வைக்கணும். ஆமா, ஏன்னா சூதார பசங்க வரணும். உண்மை மாமா, நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்பாதோம். ஆமா, சூதா அவங்களை இங்க வர வைக்கணும். வர வைத்து ஆமா பாண்டவர்களை சூதா இங்க வர வச்சிரும். அப்புறம் அதுக்கு மேற்பட்டு என்ன செய்யணும்ன்றத நான் பேசிக்கிறேன். ஆமா, அவங்கள வர வைக்கணும்னா இது என்ன பண்ணணும் யோசனை? நீ சொன்னாலும் கேட்க மாட்டோம். கேட்க மாட்டானோ? என் பேரு நான் சொன்னாலும் கேட்க மாட்டோம். உன் பேரு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாத பசங்க. ஆமா, அதனால அவனுக்கு நம்பிக்கையான ஆளு ஒரு ஆளுங்க இருக்கா நம்ம சமாதானம். இங்க ஒரு ஆள் இருக்கா? ஆமா, நமக்கு குடும்பத்துல. ஆமா, யாரு? அவர் சித்தப்பன் விதுர்னா. ஆமா, ஏன் சித்த பண்ணுவான்? ஆமா ஆமா ஆமா, அவரை கூட்டு உரைய கல்யாணம் என்று சொல்லி நிருபம் இது கொடுத்து இந்த நிருபத்தை கொண்டு கொடுத்து பாண்டவர்களை இங்க இட்டு வந்துடும். இங்க இட்டு வந்துடணும். அப்புறம் அது மேல் இதுக்கு எதுக்கு அப்புறம் மேல ஏதாவது பண்ணுமா? எழுதுதா கவையா? பாரு,
ஆமா கையெழுத்து இதுல போடணும்னா நெட் எழுத்து வேணும். ஆமா அந்த நெட் எழுத்து கையெழுத்து போட்டோம். என் கையெழுத்து கண்டாலும் வராதோ. உன் கையெழுத்தை பார்த்தாலும் வரமாட்டான். இதுல ஏதோ சூழ்நிலை. ஆமா என் கையெழுத்தை பார்த்தாலும் வரமாட்டான். ஆமா உன் அப்பா இருக்கான் பாரு நொல்லையன், அவன் கைய வச்சு அமுக்கி அவன் எங்கேயா தடுமாறி கிடப்பாங்க. எங்கே கிடந்தா சாமி அவன் வீட்டை வந்து வச்சு அமுக்கி நீ மட்டும் சொல்லுங்க. நீ மட்டும் சொல்லுங்க. இது வந்து டைப்பிங் போயிட்டே இருக்கும். நான் மாட்டேன், நீ மாட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டாம். சிரஞ்சீவி பாண்டவர்களுக்கு திருதராட்டிய பூபதி எழுதும் மடல் என்னவென்றால் எனது பேரப்பிள்ளையாகிய 60 பிள்ளையிலே பெரிய பிள்ளையாகிய லட்சணகுமாரனுக்கு உபநய கல்யாணம் செய்ய இருப்பதால் இருப்பதால் இந்த லிகிதத்தை கண்டவுடன் பாண்டு ராஜாக்களும் குடும்ப சமேதராக இங்க வந்து சேர வேண்டும் அப்படின்னு கையெழுத்து போட்டு இப்படிக்கு கையெழுத்து உங்க அப்பா கையெழுத்து போங்க. ஆமா அவங்க அப்பா போட்டு கையெழுத்து. போய் அந்த கிழவை அந்த கேள்விட்ட பார்த்து கிடப்பான். கையெழுத்தா கையெழுத்து போடா. அப்பா வந்துட்டாரு. கண்ணு தெரியாதுன்றா இவன் பேசுற இவன் பேசுறான்டா 101 சந்தேகுல பரம்பரையிலேயே தோற்றமாய் வரக்கூடிய வேந்தரிலேயே மூற்றோரா திகழக்கூடியவன் என்னுடைய பெயர். மூத்தோர கண்ணு தெரியாதவன் பொன்னாடி பாவடி ஐயோ அவன் என்ன பண்ணாலும் போயிருப்பா கடற்கால தேவையா போன காவாடி எடுத்து வந்திருக்கான். வேந்தரிலேயே மூற்றோரா திகழக்கூடிய என் பெயர் திருநாட்டித பூமதி. ஏன் உனக்கு வேற வேலையே இல்லையா? ஒரு மனமகமா போக மாட்டியா? தோப்பு பக்கம் ஓட பக்கம் ஒரு கொல்லி பக்கம் தெருவில் ஆடுற. தெருவில் ஆட்டாதானா பாக்குறோம் 10 பேர் தாம்பலம் தருவான். யாரு திருநாட்டு பூமதி? திருநாட்ட பூமதி என்று அறிந்தோம். யார கல்யாணம் பண்ண தெரியும்? யாரு பொம்பளை தானே போட்டியா? கல்யாணம் பண்ணது நான் யார தெரியுமா? சாந்தா குணமுடைய காந்தாரியை திருமணம் செய்து நாங்கள் ஆண் பிள்ளையிலேயே 100 ஆண் பிள்ளையை பெற்றோம். 100 ஆண் பிள்ளை? ஆமா ஆமா. அப்படி வந்து பெற்ற போது தெரியுதான் அச்சம் இல்லாமல பச்சமாய் கூடிய
ஒண்ணும் தெரியாது. அது மாதிரி தடுமாறி இருக்கானா சாப்பாடை போட்டு ஒண்ணா படுக்க தூங்க வச்சுட்டு கதை லைட்டு நிறுத்திட்டு கதவை சாத்திட்டு அந்த கடை தேவையா அவன் நெட்டு போய் வேலை வாங்கி பாருன்னு நினைக்கிறான். அப்ப கேள்வி சாமாத்தின்டா இவன் உட்காந்து நாட்டுக்கு எங்கேயாச்சும் மூளை கண்ட இடம் அந்த புள்ளி தூங்க வச்சுட்டு இப்ப படுகிற மக்களான்னு சொல்லி எங்கேயாச்சும் கிளப்பி கொண்டு அனுப்பிட்டு லைட்டு நிறுத்திட்டு கதவை சாத்திட்டு எடுத்து போய் வச்சுட்டு இதான இடம் வேலை வாங்கி பாருன்னு இருக்காவா. நூறு ஆணு ஒரு பொண்ணு பேசுவரா அதுல பெரிய பையன் பேர் தான் துரியன் முதல் நிகர்ணன் வரை மொத்தம் 100 ஆண் பிள்ளை. சரி சரிங்க. பச்சமாய் அந்த கூப்பிடுற அளவுக்கு தலைமூட்டில் கொஞ்சம் அழுவறதுக்கு. ஆனா நீங்க வந்து என்ன எங்கேயும் போய் நீங்க வந்து ஓட்டுக்காக வரண்டா. அவன ஒரு 104 பேர் தான் 104 பேர் 104 பொண்டாட்டிய இவனு ஒரு 100 ஆணு 100 ஆணுக்கு 100 பொண்டாட்டிய. அப்புறம் இவங்க 2 பேரும் கிழவு கழிவு. இவனு ஓட்டு போட்டாலே இவனே அண்ணன் போட்டு அவன் நினைப்பு பாவாடியில சொட்டு மூத்திரம் நான் தாடி பாரு அந்த கரை தேவையா எந்த போக அங்கேயே உட்காந்து என் முன்னாடி காந்தாரிய விட்டு எட்ட வரமாட்டேன். ஆனா அங்க படுத்துருக்கிற நேரத்துல சஞ்சயம் வந்து ஆமா அவன் பெரிய பையன் கொடுத்தாருங்க. பெரிய பையன் துரியோதனன். அவன் யார நம்பலாம் நம்பலாம் தெரியா. நீங்க இதுல ஒரு 3 பேர் இருக்கீங்கடா. சரியா மூத்தர ஒரு கட்டி வச்சு நான் தெரியாது சாப்பிடுறியா? கட்டிங்கன்னா போட்டா இவனுக்கு பாய் தலைகள் தேவை. அப்படியே படுத்துப்பான். யாரு உங்க பெரிய பையன் துரியோதனன் கொடுத்தாருங்க. பெரிய பையன் துரியோதனன் என்ன எதுக்காக கூட்டம்? நீ உட்காரு நான் போயிட்டு வரேன். என்னன்னு தெரியல எங்கேயாச்சும் கொஞ்சம் 8 மணி பெரிய ஓடல் தரிச்சு வந்துருவான். அப்புறம் எங்கடா பெஞ்சு இருக்கு பெஞ்சு எங்க இருக்கிற அங்க எங்க இருக்கியா மருந்து வைக்கிறோட உங்களுக்கு தெரியல. எல்லாரும் ஆட்டுக்கறி எடுத்து வச்சு அதை புகமந்து கொடுத்து கலந்து கொடுக்கறது இல்ல. நம்மளுக்கு கொடுத்துருவான். ஆமா ஆமா சரி சரி வந்து வந்துட்டாரு. அப்பா விட்டாரா? மூத்த பிள்ளையா இருக்க முடியாத துரியோதனன் தடி பிடிங்க போறான் சொன்னா அவன் தடி பிடிங்கமா போடணும்டா. நாங்க பிடிங்க போறீங்க எதனால அழைச்சு வர சொன்னு தெரியுமா?
இந்த 60 பிள்ளை இருக்கிறது 60 பிள்ளையிலே மூத்த பிள்ளை வாட்டமா அப்படியே போட்டி பண்ணாரு தலையை உள்ளூர்ல எது எங்க கணக்கு தேவையாமோ பாவம் லக்குடகுமாரன் இருக்கின்றானே அவனுக்கு ராஜாக்கள் பரம்பரை படை உபநயன திருமணம் செய்ய போறோம். அதனால அந்த உன் தம்பி பெற்ற பிள்ளை இருக்கின்றார்களே இவன் ராஜாக்களை வர வைக்கணும். அதனால எங்க பேர்ல நம்பிக்கை இல்லை. அதனால உன் கையெழுத்து மட்டும் போடுங்க. பச்சமுள்ள எனது கையெழுத்துக்காக. ஆமா அப்படி இல்ல ஏதாவது ஷூட்டிங் வச்சு வச்சிருக்கியா? நீ பெத்த புள்ளியோ நான் ஏதாவது ஷூட்டிங் வச்சு ஏதாவது செய்வேன். ஏன்னா சூதுவாதுங்கிறது கூட பிறந்தது ஏன்னு கேளு. நீ நல்ல வந்தா ஆனா என் மச்சான் ஒருத்தன் இருக்கானே. கூட இருக்கிற ஆளு. ஆமா ஆமா என் மச்சான் ஒருத்தன் இருக்கானே. சேர்க்க ஆமா ஆனா அவன் ஒரு ஆளு தான் கொஞ்சம் மீன் ஆகுறவன் தெரியுதா? எந்த வகையிலேயே என் பேச்ச பேசுறான். நான் நாக கட்டிக்கிறேன். நாக கடிக்கும் போது யாரும் சொல்லியிருந்தா தலையை தட்டி விட்டுருப்பாங்க. அதனால அவன் இருக்கிற வரைக்கும் நீ தேட மாட்டேன். நான் வந்து அவங்களுக்கு எதுவும் கெடுமை நினைக்கல. அதனால உன் கையெழுத்து தான் இப்படி கல்யாணம் முத ஒரு நல்ல சுபகாரியம் செய்யணும். அதுக்காக தானே வர வைக்கணும். குடும்பத்துக்கு மூத்தவர் சொன்னீங்கன்னாலும் கேட்பாங்க. இதுல என்ன நல்ல ஒரு விசாரிச்சு எதுக்கு வர வைக்கிறதா வச்சு அழுத்த எங்கடா வைக்கணும்? இவனை நான் பசுக்கார லாரிக்காரன் பார்த்துட்டு போற மாட்டேன். பசு மாறம் போனான்னு வச்சுக்க. பசு மின்னால இருந்தா போற வெங்கடம் பண்ணானே அவன் மீன் தான் மீனா தெரியுதா? கையெழுத்து போடுறேன். அதுல உள்ள வாசகத்தை யாரும் பண்ணி காட்டுமா? இதுல என்னப்பா உனக்கு தெரிய போகுது? இது என்ன உனக்கு பாட்சி காட்ட போறோம்? ஒரு தம்பி சிரஞ்சீவி பெற்ற வந்து ராம் சரண் உங்க இதுல போடுறது சிரஞ்சீவி போற வழியில கேடி நிறுவச்சியா இழுத்து போற வழியில அப்படியே உள்ள தள்ளிட்டு வா. அவன் நாயாண்டா அவனே போய் விட போய் யாரு போய் இடுபட அதை கேட்பாரு. இடுபட அந்த கேள்விட்ட பாவாடை கொடு. தேவையா போனா பாவாடை எடுத்து வேண்டாம். ஒரு பாவாடை காந்தாரி கையை விட்டுங்களா? இங்க வா கையை விடு கையை விடு. காந்தாரி இருக்க போய் அப்படியே தேவையா போனா மூக்கால போச்சு வந்து தூக்கி இடம் கிடைச்சிடும். வா பாவாடை எடுத்து வந்துருக்கா மாதிரி அந்த கிளை குட்டி பாவாடை. இல்ல ஒரு ஆளு இருக்கா முக்கியமான யார் இடத்துல கொடுத்து அனுப்புறாங்க நம்பி வருவான். சித்தப்பட்டு சொல்லிக்கிறான்ல அவனை அழைத்து அவன்கிட்ட இந்த நீரத்தை கொடுத்து அனுப்பு. மகாராஷ்டிரா எல்லாத்துக்கும் முன்னாடி விளங்கி முடியாது. இந்த விலங்கல்பட்டு கிராமத்தில் கொடுத்தல வாழ முடியாது. இவரது அன்புக்குரிய மைத்தனர் பால்கார சிவலிங்கம் அவர்களாலே இது அடியாருக்காக சன்மானம் அளிக்கப்பட்டு போய் 101 சுவேஜியம் ஐயா அவர்களுக்கு வாலில் வலிமையும் வேறு சம்பத்தம் மார்க்கெட் ராசு இருக்கும்படி அம்பாளை பிரார்த்தனை கொள்கிற நடக்கும். நம்ம காஜ விநாயகரை பார்த்ததா சிந்துவா நான் என்ன சொன்னேன் நம்ம பண்ற பார்த்தா உனக்கு போன் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணிருக்க மாட்டேன். நான் வந்து சுத்தமா நீரும் முத்தாட்டில பெஞ்ச மழை இல்லையா எப்பயுமே பெய்யல வார்த்தை சொல்றாரு. இப்படியாக மும்முட்டிலே இளைவரா இருக்க முடியாது. விதிர மகாராஜன் அழைக்க விதிரன் வருவது வதங்காங்க.